இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். வீட்டு பீரோவுடைய கொத்து சாவிய கொண்டா குடு. என்னது? இப்ப நான் சொன்னது உனக்கு காதுல விழுகலையா? வீட்டு கொத்து சாவிய குடுறீனா குடுறி. அத எதுக்கு இப்ப கேக்குறீங்க? கேள்வி கேட்காதன்னு சொல்லிருக்கேன்ல, குடுறி சாவிய. எடு. எல்லாரும் கேட்டுக்கங்க, அண்ணனுக்கு அடுத்து இந்த வீட்டுல எல்லாமே அண்ணிதான். அவங்க மேல ஒரு பழி இருந்ததுனாலதான் கேஸ்லாம் முடியட்டும், அது வரைக்கும் பாத்துக்கன்னு சொல்லி சாவி அவங்க கிட்ட கொடுத்திருந்தாங்க. இப்பதான் அந்த மாதிரி பழி இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுல. இந்த வீட்டுக்கு தலைவினா அது என்னைக்குமே எங்க அண்ணிதான். அண்ணி, சாவியை வாங்கிக்கங்க அண்ணி. நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க இஷ்டத்துக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. நீ எதுவும் பேசாத அண்ணி. வாங்கிக்கங்க அண்ணி. வேண்டாம் சிவா, அது பார்வதி கிட்டே இருக்கட்டும். அவளே பொறுப்பெல்லாம் பாத்துக்கிட்டோம்பா. யாரு பொறுப்பா பாத்துக்கிறது? இவளா? ஐயோ, இவ பொறுப்பா பாத்துக்கிட்ட லட்சணம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. வீட்டுக்குள்ள இருந்த பணம் காணாம போயிருச்சே, அதான் இவளோட பொறுப்பு. இங்க அது திருட்டு போச்சு. உன்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்தா அப்புறம் என்ன ஆகும்? திருட்டு தான் போகும். அண்ணிதான் இது எல்லாத்தையுமே பொறுப்பா பாத்துப்பாங்க. மரியாதையா சாவியை கொடு. சரியா சொன்னீங்க மச்சான். ஊருக்கு மச்சான் எப்படி பார்த்து பார்த்து நல்லது செய்வாரோ, ஜானகி தங்கச்சியும் அந்த மாதிரி வீட்டுக்கு தேவையானதை சரியா பண்ணிடும். அதனால சாவி தங்கச்சி கையில தான் இருக்கணும். அண்ணி, நீங்க வாங்கிக்கங்க அண்ணி. இல்ல சிவா, நான் முழு மனசோட தான் அன்னைக்கு பார்வதி கிட்ட சாவியை கொடுத்தேன். அவளை என் தங்கச்சி மாதிரி தான் நான் பாத்துக்கிறேன். அவளே பொறுப்பு பாத்துக்கிட்டோம்பா. பெரியம்மா, அதான் சித்தப்பா சொல்றாருல்ல, சில விஷயங்கள் இருக்க வேண்டியவங்க கிட்ட இருந்தாதான் எல்லாம் சரியா இருக்கும். சிவா சொல்றதும் சரிதான் ஜானகி. அத்தை, என்னத்த நீங்களும் இப்படி சொல்றீங்க? இல்ல பார்வதி, உனக்கு அனுபவம் பத்தாது. ஜானகி எல்லாத்தையும் பாத்துக்கிட்டோம். அவதான் எல்லாத்தையும் சரியா பாத்துக்குவா. தங்கச்சி, நம்ம வீட்டுக்கு என்னைக்குமே மச்சானும் நீயும் தான் தலைவரும் தலைவியும். சாவியை வாங்கிக்கமா. பெரியம்மா, வாங்கிக்கங்க. ஐயோ, ஏன் எல்லாரும் இப்படி பண்றீங்க? அப்புறம் என்ன, அண்ணனே வாங்கிக்க சொல்லிட்டார்ல. அண்ணி வாங்கிக்கங்க அண்ணி முதல்ல. ஏய் பார்வதி, என்ன பாத்துட்டு இருக்க? போய் சாவியை குறி போடி. பார்வதி, அண்ணி அவளை விடுங்க அண்ணி. இது உங்ககிட்டயே பத்திரமா இருக்கட்டும். அண்ணே, கடைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, வாங்கண்ணே போலாம். வர அண்ணி. தங்கச்சி, இப்பதான் இந்த வீட்டுல பழைய மாதிரி எல்லாம் சரியா இருக்கு. இதே மாதிரி எப்பவும் இருக்கணும். பெரியம்மா, இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. பெரியப்பா தலைவர் பொறுப்பை ஏத்துக்கிட்டாரு. வீட்டு பொறுப்பு உங்ககிட்ட வந்துருச்சு. பாவம் பார்வதி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பா. அட நீங்க வேற பெரியம்மா, அவங்க கிட்ட இருந்தா எப்போ எதை பண்ணுவாங்கன்னே தெரியாது. சாவி உங்ககிட்ட இருக்கிறது தான் நல்லது. நீங்க ஏதாவது யோசிச்சு திரும்ப போய் கொடுத்துறாதீங்க. இப்பதான் எல்லா பிரச்சனையும் சரியா இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் நீ தானே மாயா. ஆனா தனாவையும் கதிரையும் நினைக்கிறப்போதான் பெரியம்மா,
கவலைப்படாதீங்க பெரியம்மா. சீக்கிரம் பெரியப்பா அவங்களையும் புரிஞ்சுக்கிட்டு ஏத்துப்பாரு. ம். பார்வதி, நீ எதுவும் வருத்தப்படாத. நமக்கு நேரம் சரியில்லை. எனக்கு வாட்ச புருஷன் சரியில்லை அண்ணி. இப்பதான் எல்லாமே கைகூடி வந்தது. தலைவர் பதவியும் கொடுத்துட்டாரு, என்கிட்ட இருந்த சாவியும் புடுங்கி கொடுத்துட்டாரு. கடைசி வரைக்கும் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரங்க மாதிரி தான் இருக்கணும் போல. சித்தப்பாவை மட்டும் சொல்ல என்ன சித்தி ஆக போகுது? பெரியப்பாவும் பொறுப்பு எடுத்துக்கிட்டாரு. ஜானகி பெரியம்மாவும் சாவிய நைஸா வாங்கிக்கிட்டாங்க. அவங்க எப்படா இது நடக்கும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க முன்னாடி நான் தான் அசிங்கப்பட்டு நிக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த மாயாதான். அவ இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நாம நினைச்ச எதையும் சாதிக்க முடியாது. முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். அப்படி சொல்லிதான் என்னை இந்த வீட்டுக்குள்ள வர வச்சுங்க. ஆனா எதுவுமே செய்ய முடியாம நான் இங்க சும்மா தானே இருக்கேன். இல்ல சாரு, அவசரப்பட்டா நம்ம தோத்து போயிருவோம். ஏற்கனவே என் பையன் அவகிட்ட டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கிட்டான். ஆனா அவ ஏதாவது ஒண்ணு பண்ணி இங்க இருந்துடலான்னு பாத்துட்டு இருக்கா. அதுக்கு நம்ம விடவே கூடாது. சீனு மாமாவும் என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. நானும் என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டேன். சாரு, கொஞ்சம் பொறுமையா இரு. பொறுமையா இருந்தாதான் நம்ம காரியத்தை சாதிக்க முடியும். நமக்குன்னு சரியான நேரம் வரும், அப்ப நம்ம வேலையை காட்டலாம். அந்த மாயாவை வெளியே அனுப்பிட்டு உன்னை இந்த வீட்டு மருமகளா கொண்டு வரேன். அத்தை, எனக்கு உங்க மேல இருக்க நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு. இது கண்டிப்பா நடக்குமா? கண்டிப்பா நடக்கும் சாரு, நம்பிக்கையா இரு. ஏய் சிவா இல்ல, என்னண்ணே, என்னாச்சு? என்னண்ணே, ஏன் வண்டியை நிறுத்த சொன்னீங்க? மா சிலிண்டர். என்னண்ணே, கதிர் சிலிண்டர் போட்டுக்கிட்டு இருக்கான், இந்த வேலையா பார்த்துட்டு இருக்கான்? ஊருக்குள்ள என் மானத்தை வாங்குறதுக்காகவே இதையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். இல்லண்ணே, அவன் வேற ஏதாவது ஒரு நல்ல வேலைக்கு போகணும்னு தான் நினைச்சிருப்பான். இந்த வேலையை பார்த்துதான் பொண்டாட்டிய நல்லா பாத்துக்க போறானா? இவனை நம்பித்தானே அவ வீட்டை விட்டு போயிருக்கா.